இந்த 2026ல் 100க்கு 200% திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்வோம். எங்க சீட்டுக்காக நாங்கள் எதையுமே பேசவில்லை. நீ ஒரு சீட்டு கூட இல்ல, நாங்க கொள்கை ரீதியாக களமாடணும்னு சொன்னாலும் அதை 100க்கு 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இப்ப மைனாரிட்டி அங்க போனா தொப்பி போட்டுக்கிறோம், தொப்பி போட்டு வெளியே 5 நிமிஷம் தொப்பி கட்டிடுறோம். எந்த மைனாரிட்டி எங்களை நீங்க ஏன் எங்களை எதிராக பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் தொப்பி போடுறீங்க, நேர கார்ல போய் இருந்து தொப்பி கட்டி வச்சிருக்கீங்க, எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு யாருமே சொல்லலையே. ஒரு முறை தொப்பி போட்டா கடைசி வரைக்கும் தொப்பி போட்டுனே இருக்கணும், சிலுவை போட்டா கடைசி வரைக்கும் சிலுவையை போட்டு போகணும், திருநூறு வச்சா கடைசி வரைக்கும் சிலுவை திருநூறு போகணும், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகள் கேட்க போறீங்களாமே திமுக கிட்ட, உண்மையா அது? அது ஊடகத்தில் எந்த நோக்கத்தில் அவங்க கேட்டாங்க, எந்த நோக்கத்தில் பதில் சொன்னாங்கன்னு ஒன்று இருக்கு. 50 தொகுதின்றது 13 கட்சி இருக்கு இப்போ, அது போல் கேட்க முடியாது தானே. அப்போ ஊடகத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் அது அதுக்காக பதில் சொன்னது. அது மிச்சபடி ஒரு கூட்டணி கட்சி அதை தலைமை தாங்க வழி நடத்த வேண்டியது எல்லாருக்கும், எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் அவங்களுக்கு விருப்பப்படியும் கொடுத்தாகணும், திருப்திப்படுத்த பண்ணி கொடுத்தாகணும். அதனால் விருப்பம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், வாய்ப்புள்ள தொகுதியை அதில் அதிகபட்சமாக நாங்கள் கட்டாயம் வாங்குவோம். இல்லை, ஒரு பக்கம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோன்றத தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நாங்கள் 15 தொகுதி கேட்போம், 20 தொகுதி கேட்போம், 50 தொகுதி கேட்போம்னு சொல்றது திமுகவுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்குதா விசிகா? அது அழுத்தமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அது முதல்வருக்கு தெரியும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் முதல் முறையாக அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. 234 தொகுதியிலுமே விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்கணுன்ற விருப்பம் பல லட்சம் பேருக்கு இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல், நம்முடைய வலிமை, அந்த வலிமைக்கேற்ற நம்ம இடப்பகிர்வு, இதுதான் எங்கள் கட்சியும் தலைவரும் இதை முன்னெடுக்க முடியும். அதை மீறி இருக்கிற யதார்த்த சூழல் என்ன, யாரை நோக்கி நம்ம இந்த பிஜேபி சங் பரிவாரை நோக்கி நம்ம பயணம் பண்ணிருக்கிறோம், அதை எதிர்த்து பயணம் பண்ணிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் பார்த்து கணக்கிலிட்டு தான் இடப்பகிர்வையும் நாங்கள் அது வாங்க வேண்டியது இருக்கோம். ஓகே, கூட்டணி விஷயத்தில் விசிகா தலைவருடைய கருத்துக்கள் தினமும் மாறுபட்டு இருக்கு. டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் ஒரு குழப்பமான விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்லை, அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு, கட்சி தெளிவாக இருக்கு, ஒரே முடிவு தான். இந்த 2026ல் 100க்கு 200% திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்வோம். எங்கள் சீட்டுக்காக நாங்கள் எதையுமே பேசவில்லை, சீட்டு கூடுதலாக கேட்போம். சீட்டு எந்த இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சனாதன சங் பரிவார் கூட்டத்தை 2026ல் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இதனால நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்யுமோ அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு. சீட்டையும் தியாகம் பண்ணுவீங்களா? எந்த நிலைக்கு நாங்கள் போக தயாராக இருப்போம். ஆனால் எங்கள் உரிமைக்காக, என்னுடைய வலிமைக்காக, மேற்கொண்டு நாங்கள் வலிமையாக இன்னும் பயணம் செய்வதற்காக, அது முதல்வருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அதுக்காகவும் போராடுவோம். ஒரு பக்கம் நாங்கள் கொள்கை ரீதியாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் போது, சித்தாந்த ரீதியாக எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வது தான் அது நியாயமா இருக்கும். இல்லை, இதுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் உங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கலனாலும் கொள்கைக்காக நாங்கள் அதில் நிற்கிறோம்னு உங்க தலைவர் தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க 2 முறை, கடந்த 2 பொது தேர்தல்களையும் நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த முறையும் அதே இடத்துல விசிகாவை கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுன்னா, இந்த முறையும் நீங்க கொள்கைக்காக எங்களுடைய இடங்களை கூட விட்டு தர தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது, அது தலைவருக்கு வேணா ஒரு பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா கட்சி தொண்டர்கள் அதை ஏத்துப்பாங்களா? இல்ல, கட்சி தொண்டர்கள் அதிகாரத்தை நோக்கி பயணத்தை விரும்புறாங்க, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்துல அதிகாரம் கிடைக்கும் போது நாம் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதும் தெளிவா இருக்கிறாங்க. அப்போ தலைவர் சொல்றது எந்த முடிவு எடுத்தாலும் தலைவர் எடுப்பாங்க. நீ ஒரு சீட்டு கூட இல்லை, நாங்கள் கொள்கை ரீதியாக களமாடணும்னு சொன்னாலும் அதை 100க்கு 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே இருக்காங்க, தொண்டர்கள் கூட இல்லை. ஒட்டு மொத்தமாகவே தலைமை பண்புள்ள தலைவர்களைத்தான் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் விருப்பம் எது ஒன்றா இருக்கலாம், ஆனால் முடிவுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்த பின்னணி இருக்கு, ஒரு சித்தாந்த தெளிவு இருக்குதுன்றது கடைக்கோடி தொண்டனுக்கு கூட இருக்குதுனால, இது விரும்புறது வேற, அது நடக்கிறதும் நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் இருக்கோம். சமீபத்தில் திருப்பரங்குன்றம் போயிருந்தாரு, கோயிலுக்கு போய் அங்கே வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியில திருநீரை அழிச்சாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம், பட் ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அவர் திருநீர் அழிக்கிறாருன்னா அது ஒரு அரசியல் தான்னு அவரை விமர்சிக்கிறாங்க.
அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு அதாவது தலைவருடைய கொள்கை என்னன்னு தெரியும். நாங்கள் வந்து அம்பேத்கரிய கொள்கையை பின்பற்றுபவர்கள், அதே சமயத்தில் மக்களுடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர்கள். அப்போது எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதமற்றவர்கள், சாதியற்ற மதமற்ற ஒரு சமூகம்தான் அம்பேத்கரிய வாரிசுகளாக நாங்கள் நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில், இந்த சமூக கட்டமைப்பில் நாங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் இந்து மத பட்டியலில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவங்க போய் அந்த கோயிலுக்கு போகும்போது அவர்கள் உபசரிப்பது இல்லை, அவர்கள் நம்மளை பெருமைப்படுத்துவதற்காக அது இடக்கூடிய அந்த திருநீரை அது இட்டுக்கொள்வது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வழக்கம் தான். இல்ல, அது உண்மையிலேயே வந்து நீங்க உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அதை ஏத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த திருநீரை அழிக்கிறீங்கன்னு சொன்னாலும் அது இன்னும் ஒரு தரப்பை வந்து அவங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாதா? இல்ல, இது திருநீர் அழிக்கிறதுன்னு இல்லை. ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அவரு சாதாரண வெளிப்புற வேர்வையோட வந்து சுத்தக்கூடியவர், சும்மா ஏசி ஆள்ல உட்காந்துக்கிற கூடாது. மக்களை சந்திக்கும் போது ஒருவேளை வேர்வை வந்திருக்கலாம், அதை எரிச்சல் கொடுத்துருக்கலாம், அதை தொடச்சிருக்கலாம் சாதாரணமா. அது வந்து ஒரு சாதாரணமா இல்லை. இப்ப நீங்க யாரெல்லாம் அத்தாரிட்டின்னு சொல்றாங்களோ சங்கராச்சாரி கூட அழிக்காம எல்லாம் பண்ண முடியாது. அவரு போய் பச்சை குத்திக்க முடியாது. திருநீர் பச்சையை வந்து குத்திக்கிட்டு 24 மணி நேரம் சுத்த முடியாது. திருநீர் இடுவாங்க, அது தேவையில்லைன்னும் போது அழிப்பாங்க, மீண்டும் சாமி கும்பிடும்போது திருநீர் இட்டுக்குவாங்க. இது வந்து நடைமுறையில் பக்தர்களுக்கே உண்டு. எங்களுக்கு வந்து அது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா தான் தவிர மிச்சபடி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்றாங்க. நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. இப்ப மைனாரிட்டி அங்க போனா தொப்பி போட்டுக்கிறோம், தொப்பி போட்டு வெளியே வந்து 5 நிமிஷம் தொப்பி கட்டிடுறோம். எந்த மைனாரிட்டி எங்களை வந்து நீங்க ஏன் வந்து எங்களை வந்து எதிராக பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. எங்க கோயிலுக்குள்ள நுழையும்போது எங்களுக்கு இந்த ஏதாவது நாங்க எங்களுடைய ரம்ஜான் நோன்பு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் தொப்பி போடுறீங்க, நேரம் கார்ல போய் இருந்து தொப்பி கட்டி வச்சிடுறீங்க, எங்களை வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு யாருமே சொல்லலையே. அதனால அந்த மக்கள் சொல்லலை. இங்க கூட வந்து இந்து மக்கள் வந்து ஏன் திருநீர் அழிச்சிங்கன்னு சொல்லலை, இஸ்லாமிய மக்கள் வந்து யாரும் வந்து ஏன் தொப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னு சொல்லலை. ஒரு முறை தொப்பி போட்டா கடைசி வரைக்கும் தொப்பி போட்டுனே இருக்கணும், சிலுவை போட்டா கடைசி வரைக்கும் சிலுவையை போட்டு போகணும், திருநூறு வச்சா கடைசி வரைக்கும் சிலுவை திருநூட போகணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த இடத்துல அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது, வெளியே வந்ததுமே சாதாரணமாக நாமளா இருக்கிறதுன்றது வந்து அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். இதுல வந்து திட்டமிட்டு நம்முடைய இந்து மக்களுக்கே நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிற நம்ம மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க பண்ற பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம் இது. மதுரை நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வந்து அது ஆன்மீக மாநாடா இருந்தா பரவாயில்ல, அது அரசியல் மாநாடு. அதாவது பிஜேபி அரசியலே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. அது அரசியலே இல்லைன்ற ஒரு அரசியலை வச்சு மாநாடு நடத்துறாங்க. அவங்கள முருகனை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆன்மீக கடவுளாவோ இல்ல இது வழிபடக்கூடிய முருகன் என்பவன் வந்து இந்த மக்களுக்கான தலைவன், இல்ல வந்து அவன் வந்து இந்த ஆதி காலத்துல வந்து தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய இந்த கடவுளை வந்து அவங்க கடவுளாவே பார்க்கல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில தலைவர் போடுறாங்க இல்லையா, அது போல ஒரு மாநிலத்திற்கும் ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான், இந்து மக்களுக்கு தான் அது முருகப்பெருமாள் என்பவர் கடவுள். தமிழ் மாநில கௌரவ தலைவர் வந்து நம்ம முருகன், நயினார் நாகேந்திரன் வந்து தலைவர் பிஜேபி. அதான் எல் முருகனை சொல்றீங்களா? எல் முருகன் இல்ல, நம்ம முருக கடவுள் முருகனை அவங்க வந்து கௌரவ தலைவராக வச்சிருக்கிறாங்க. அப்பப்போ அவங்க வச்சுக்குவாங்க. நீங்க வந்து விநாயகர் ஒரு மாநிலத்துக்கு தலைவர், துர்கா ஒரு மாநிலத்துக்கு தலைவர், இது போல ஐயப்பன் வந்து கேரளாவுக்கு தலைவர். இப்படி பிஜேபி போற இடத்துல எல்லாம் அவங்க வந்து தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்துவதற்காக வளப்படுத்துவதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு மாநில தலைவரை போடுற மாதிரி, ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைவரை போடுற மாதிரி இந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுளை ஒரு கௌரவ தலைவராக வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, ஆன்மீக அந்த பக்தியும் கிடையாது. அவங்களுக்கு அரசியல், ஒடுக்கப்பட்ட மக்களை உழைக்கிற மக்களை பிரிக்கணும், எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை வந்து நம்ம அடையணும், கார்பரேட்டுக்கு விற்கணும், சொகுசா வாழணும். இந்த மக்கள் மனிதர்களாக வாழக்கூடாது, மதம் வெறி பிடிச்ச மக்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சி தான் அதெல்லாம். அவங்க பண்ண அரசியல்னு சொல்றீங்க. அவங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்துற அந்த சூழல்ல தானே நீங்களும் முருகர் கோயிலுக்கு போறீங்க. நாங்க முருகர் கோயிலுக்கு போறதுக்கும் அவங்க முருகர் மாநாடு நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க, அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க, அதை யாரும் ஆச்சரியமா பார்க்க போறது இல்ல. பட் நீங்க
இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டீங்க. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கா? அதாவது எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவர் அல்லது நாத்திகர், அவர் ஒரு பெரியாரிஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆரம்ப கட்டத்திலிருந்து அது 20-30 வருஷமா கூட ஏதாவது கோயிலுக்கு போனால் அவன் திருநூறு வச்சுக்கிறது, அவங்க ஊர்லயே வந்து குலதெய்வத்துக்கு வந்து கோயில் கட்டியிருக்கிறாரு, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. அவங்க சொந்த தாயே வந்து திருநூறு வச்சுக்கிட்டு அவங்க உணவுகளை மதிக்கிறது தான் இருக்கு. ஏதோ என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வந்தாதான் இவங்களுக்கு வந்து இப்போ கோயிலுக்கு போற ஞாபகம் எல்லாம் வரும், அதனாலதான் இப்ப கோயிலுக்கு போறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, அங்க போய் சாமி கும்பிடுறாங்க. மற்ற நேரத்துல சனாதன எதிர்ப்புன்னு பேசுவாங்க. சனாதன எதிர்ப்பு எப்பவுமே பேசுவோம். தேர்தல் நேரத்தில் தான் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து நாங்க வந்து தேசம் காப்ப மாநாடு நடத்தணும். இப்ப தேர்தல் வந்த பிறகுதான் இப்போ மதசார்பின்மை காப்போன்னு வந்து பேரணி நடத்திருக்கிறோம். அதான் தேர்தலுக்கும் எங்களுடைய பயணத்துக்கும் எந்த விருப்பமும் இல்லை. அது வந்து தேர்தல் என்பது வந்து ஒரு புள்ளி, அதை நாங்கள் தொட்டுட்டு போவோம், அவ்வளவுதான். மிச்சப்படி எங்க பயணம் அதெல்லாம் மாறல. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து நம்முடைய பழனி கோயிலுக்கு தலைவர் போனாரு. எங்க போனாலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடியவங்க கூப்பிட்டா வந்தா அது அங்க போயிட்டு வர்றதுன்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். அவர் வந்து இப்ப தேர்தல் நேரத்தில் தான் இது எடுத்து சொல்றது இவங்க வழக்கம். நாங்கள் வருஷம் முழுக்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, போவோம். அது சர்ச்சையா இருந்தாலும் போவோம், மசூதியா இருந்தாலும் போவோம், நம்ம வந்து கிராம கோயில்கள் இருந்தாலும் போவோம். இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான். அது 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு. பாஜக இருந்து பல தலைவர்கள் வராங்க. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி வராரு, ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை அவங்க நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இதுக்கு முன்னாடி வந்து பாஜக பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அவங்க நினைச்சா செய்வாங்க, எதையும் செய்வாங்க, எப்படியும் செய்வாங்க, எந்த நிலையிலையும் செய்வாங்க, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போடுவாங்க. ஒரு பக்கம் வந்து அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பாங்க, மனு சட்டத்தை கொண்டு வருவாங்க. இது 2014 இருந்து தேர்தலில் இருந்து மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம், நடந்துன்னு இருக்கு. இப்ப நீங்க சொல்றது பிரகாரம் தமிழ்நாட்டில் மீண்டும் இது போல வரக்கூடாது. அதனாலதான் அதிமுகவுக்கு நாங்க வந்து சொல்றோம், முதல்ல அதிமுக வந்து கூட்டணி வைக்கிறதுனால திமுகவை எதிர்ப்பதற்காக, திமுகவை தோற்கடிப்பதற்காக பிஜேபி வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்றதை விட அதிமுகவை கபலீகரம் பண்ணுவதற்காக தான் அவங்க வைக்கிறாங்க. முதல் நேரடியா வர முடியாது அவங்களால, அப்போ திமுகவை வீழ்த்த முடியாது. திமுக கூட்டணி பலமா இருக்கு. எனவே அவர்களுக்கு டார்கெட் வந்து இப்ப திமுக கூட்டணி இல்லை. 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறணும் அவங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும். ஆனாலும் இருக்கிற வாய்ப்பு அண்ணா திமுகவை வீழ்த்தி அந்த இடத்தை வந்து கபலீகரம் பண்ணலான்னு வந்து பிஜேபி நினைக்குது. இப்ப நீங்க உஷாரா இருந்து பண்ணிக்கிடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொல்லும் போது ஒரு ஆபத்தான நிலைக்கு மதவாதம் கொண்டு போகுது. அது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற எங்க கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை. பாமக நிறுவனர் ராமதாஸ் உங்க கட்சியின் தலைவர் திருமாவளவனை புகழ்ந்து பேசியிருக்காரு, அவர் பத்தி பாராட்டியும் பேசியிருக்காரு. இது வந்து தேர்தல் ரீதியாக இல்ல அரசியல் ரீதியாக ஒரு உறவாக மாற வாய்ப்பு இருக்கா? அதாவது எத்தனையோ கசப்புகளையும் வலிகளையும் காயங்களையும் மறந்துதான் கடந்த காலத்துல வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல வந்து எங்க தலைவர் இணைஞ்சார். அது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது. ஒரு சமூக பதட்டங்களை எல்லாம் துடைத்து விட்டு ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியது. இது கடந்த காலத்துல வன்னியர் மக்களுக்கும் ஆதிதிராவிடர் மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தியது. அது உண்மை. ஆனா இதையெல்லாம் விட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சனாதன சங் பரிவாரோட அன்னைக்கு வந்து போய் சித்திர பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சொன்னார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எங்களுக்கும் ஒரு பார்ப்பனர் இருக்கிறார், குரு இருக்கிறார், ஆலோசனை சொல்லலன்னு சொன்னார். அந்த பார்ப்பன குருவுடைய ஆலோசனையில தான் இந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி சமூக நீதிக்கு எதிராக போய் இன்னைக்கு சனாதன சிக்கலுக்கு ஆளாகி சொந்த பிள்ளைக்கும் மகனுக்குமே வந்து சண்டை போடுற அளவுக்கு சனாதனம் வீழ்த்தி இருக்கு. எனவே அவர் வந்து வேணுன்றப்போ வர்றதுக்கும் வேணான்றதுக்கும் இல்லை. அங்க இருக்கிறதுக்கு தலைவர் கருத்து சொன்னார், அதுக்கு அவர் நன்றி சொன்னார், அவ்வளவுதான். அதுக்காக தேர்தல் உறவா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து வன்னியர் மக்களோடு நாங்கள் எப்பவுமே உறவா இருப்போம், வன்னியர் மக்களோடு கூட்டணி வைப்போம். ஆனா பாமகவோடோ
அல்லது ராமதாஸோட கூட்டணி வைக்கிற நிலையில எங்க கட்சி இல்லை. நாங்க ஒரு நல்ல ஒரு கூட்டணியில ஒரு அழகான ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அணியில நாங்க போயின்னு இருக்கிறோம். இந்த நேரத்தில் போயிட்டு அவர் சொதப்புறது குழப்புறது இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒன்றுமா குழப்பத்தை உருவாக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் வந்து என்னைக்குமே குழப்பாது. எனவே ராமதாஸோட பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை. வன்னியர் மக்களோட என்றும் நாங்கள் கூட்டணி வைப்போம்.